சொல்லு. அக்கா, நீ முத்தண்ணனை கல்யாணம் பண்ணிக்கோக்கா. என்னடி இப்படி சொல்ற? வீட்ல சொன்னா ஒத்துக்க மாட்டாங்கடி. அக்கா, இப்போதைக்கு நீயும் முத்தண்ணனும் சேரணும்னா உங்க மாமாவுக்கு தெரியாம நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும். அப்பதே நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ முடியும். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குதுன்னு உங்க அம்மாவும் சந்தோஷமா தான்க்கா ஏத்துப்பாங்க. அப்புறம் என்ன ஜெயந்தி, ஆனந்தி தான் சொல்லிட்டாள்ல, இப்ப என்ன உங்க அம்மாவே சொன்னாதான் ஒத்துப்பியா? இவளே இவ்ளோ தூரம் சொல்லும் போது பிடிவாதம் பிடிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. ஆனந்தி, நீ மனசார தானே சொல்ற? என் குடும்பத்தை மீறி நான் முத்துவ கல்யாணம் பண்ணிக்கலாமா? மனசாரத்தையும் சொல்றேன். யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ முத்தண்ணனை கல்யாணம் பண்ணிக்கோ. அப்புறம் என்ன, வாங்க சந்தோஷமா போய் சாப்பிட்டு போலாம். என்ன முத்தண்ணே, ஜெயந்திக்கா கார சேவை வாங்கிட்டு வந்திருக்கேல? நான் தான் கார சேவை இல்லாம கம்பெனிக்கு வரவே மாட்டேனே. ஏ முத்து, சும்மா இரு, வா போலாம். கல்யாணம் ஆச்சுன்னா டெய்லி கார சேவை தான். வா வா வாணி. ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்தி. வா போலாம். மகேஷ், நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க? நான் என்ன பண்ண? அன்பு வீட்டுக்கு போய் நீ கோவப்பட்டு பிரச்சனை பண்ணது, அன்பு துளசி நிச்சயம் நடக்காதுன்னு சொல்லிட்டு வந்தது, இதெல்லாம் கேள்விப்படும் போது உன்னை நினைச்சு எனக்கு எவ்வளவு பெருமையா இருந்தது தெரியுமா? லவ் பண்ண பொண்ணு வாழ்க்கை வீணாயிடுச்சேன்னு உனக்கு வந்த கோவம் எவ்வளவு ஜென்யூனா இருந்ததுன்னு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா இப்போ அன்பு ஆனந்தி 2 பேருக்கிட்டே உங்க பிரச்சனையில நான் தலையிட மாட்டேன், நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்க. சம்பந்தமே இல்லாம ஜெயந்திக்கும் முத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்க. What is this, மகேஷ்? What's going on? மித்ரா, சில விஷயத்துல ரொம்ப பிராங்கா மனசுல தோன்றத பேசுறதுனால தான் நிறைய பிரச்சனையே வருது. நான் இனிமே அப்படி இல்லாம டிப்ளமேட்டிக்கா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணிருக்கேன். மகேஷ், நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ இப்போ டிப்ளமேட்டிக்கா இருக்கியா இல்ல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கியாங்கிறதுல பிரச்சனை இல்ல. ஆனந்தி பிரச்சனைய பத்தி கொஞ்சம் யோசி மகேஷ். அவ வாழ்க்கை இப்ப கேள்விக்குறியா இருக்கு. அவளுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லு. அவளுக்கும் அன்புக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காம ஏன் இப்போ முத்துக்கும் ஜெயந்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க டிசைட் பண்ணிருக்க? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. அன்பு ஆனந்தி பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டதான் நான் முத்து ஜெயந்தி கல்யாணத்தையே பண்ண டிசைட் பண்ணிருக்கேன். What do you mean? நடக்க போறது முத்து ஜெயந்தியோட கல்யாணம் இல்ல, அன்பு ஆனந்தியோட கல்யாணம். ஆனந்தி விஷயத்துல இனிமே என்னோட மூவ் எல்லாமே டிப்ளமேட்டிக்கா தான் இருக்கும். மகேஷ், கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லு. முத்து ஜெயந்தியோட கல்யாணம் எப்படி அன்பு ஆனந்தி கல்யாணமா மாறும்? ஏன்னா அன்பு என்கிட்ட எல்லாத்தையும் ஓபனா சொல்லிட்டான். ஐயோ மகேஷ், அவன் தான் நல்லவன் இல்லைன்னு நான் தான் சொன்னேன்ல. அவன் சொல்றதை நீ நம்புறியா? அவனை நான் நம்பலங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். அவனை எப்படியாச்சும் ஆனந்தி கழுத்துல தாலி கட்ட வைக்கணும். இப்ப அதுதான் முக்கியம். அதுதான் நடக்கிற மாதிரியே தெரியலையே. நடக்கும். மலைக்கோயில்ல நடக்க போற முத்து ஜெயந்தி கல்யாணம் அன்னைக்கு நடக்கும். What do you mean? வெள்ளிக்கிழமை நடக்க போறது முத்து ஜெயந்தி கல்யாணம் மட்டும் இல்ல, அன்புக்கும் ஆனந்திக்கும் அன்னைக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. என்ன மகேஷ் பேசுற? உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? நீ சொல்ற அதே வெள்ளிக்கிழமை தான் அன்புவுக்கும் துளசிக்கும் வேற ஒரு கோவில்ல அன்போட அம்மா நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நிச்சயதார்த்தத்துல இருக்கிற அன்பு அங்க வந்து எப்படி தாலி கட்டுவான்? அது மட்டும் இல்லாம நிச்சயம் நடக்க போற கோவில் சிட்டிக்குள்ள இருக்கு. நீ சொல்ற மலை கோவில் ஏதோ சிட்டிக்கு வெளியே இருக்கு. மகேஷ், இதெல்லாம் பிராக்டிகலா பாசிபிளே கிடையாது. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் சிட்டி அவுட்டர்ல கல்யாணத்தை வச்சிருக்கேன். எல்லாமே பாசிபிள் தான். அன்பு வருவான், தாலி கட்டுவான். அதுதான் எப்படி? ஆனந்தி முதல்ல இதுக்கு எப்படி ஒத்துப்பா? இதெல்லாம் எப்படி நடக்கும் மகேஷ்? மித்ரா, இன்னைக்கு காலையில முத்துக்கும் ஜெயந்திக்கும் நடந்த பிரச்சனையும் அவங்க கல்யாணம் பண்ணிக்க ஜெயந்தியோட தாய் மாமன் ப்ராப்ளமா இருக்கிறதும் இது எல்லாமே நாங்க போட்ட டிராமா. ஆமா, முத்துக்கும் ஜெயந்திக்கும் இப்ப கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய எந்த கட்டாயமும் இல்ல.
ஆக்சுவலா அவங்க ஃபேமிலிக்குள்ள எந்த ப்ராப்ளமும் இல்ல. இருந்தாலும் பண்ணி வைக்கிறேன். இருந்தாலும் இதெல்லாமே ஆனந்திக்கும் அன்புக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஆனந்திய மலைக்கோவில் வரைக்கும் கூட்டிட்டு போறதுக்காக நாங்க பண்ற டிராமா. ஆனந்தி எப்படி எல்லா பிரச்சனையும் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே காமிக்காம இருப்பாளோ, அதே மாதிரி இந்த நிமிஷத்துல இருந்து ஆனந்தி கழுத்துல அன்பு தாலி கட்டுற வரைக்கும் நாங்க எங்களுக்குள்ளேயே சில விஷயங்களை வச்சுக்கிட்டு அவளுக்கு தெரியாம அன்புக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். அது வரைக்கும் ஆனந்தி எப்படி ஜெயந்திக்கும் முத்துக்கும் கல்யாணம் நினைக்கிறாளோ, அதே மாதிரி அன்புக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு அவன் நம்பணும். அதுதான் எங்க பிளான். பிளான் எல்லாம் ஓகே தான். ஆனா நிச்சயதார்த்தத்துல இருக்க வேண்டிய அன்பு கோவில்ல இருந்து ஆனந்திக்கு டவுட் வராதா? குட் கொஸ்டின். அன்பு நிச்சயதார்த்தத்துல இருக்கான்னு ஆனந்தி நம்பணும். அதுக்காக தான் நிச்சயதார்த்தம் நடக்கிற அன்னைக்கே முத்துக்கும் ஜெயந்திக்கும் நான் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். எல்லாரும் முத்துக்கும் ஜெயந்திக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணுவாங்க, ஆனந்தியும் உட்பட. ஆனா முகூர்த்த நேரம் நெருங்கும் போது அன்பு அங்க வருவான். ஆனந்தி கிட்ட அன்பு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவான். ஆனா முத்து ஜெயந்தி கழுத்துல தாலி கட்டும் போது அதே முகூர்த்தத்துல ஆனந்தி கழுத்துல அன்பு தாலி கட்டுவான். அத பார்த்து அவ ஷாக் ஆவா. ஆனா அவ கிராமத்து பொண்ணு, தாலிய கயிட்டெல்லாம் தூக்கி எறிய மாட்டான். தாலி கட்டது அவ காதலிச்சவன் தானே, அவளுக்கு வேற வழியே கிடையாது. அதனால அவ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுதான் என்னோட பிளான். இந்த விஷயம் ஆனந்திக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அன்பு ஆனந்தி கல்யாணம் நடந்தே தீரணும். நடத்தி காட்டுவோம் மகேஷ். அப்பா, அப்பா, என்னப்பா ஆச்சு? சரவண மாமா வீட்டுக்கு போனியலா? அக்காவை பத்தி அவர்கிட்ட பேசினியலா? பேசிட்டமா ஆனந்தி. ஆனா மாப்பிள்ளையோட அப்பா அம்மா இன்னும் அதே முடிவுல தான் இருக்காங்க. அன்னைக்கு பஞ்சாயத்துல என்ன சொல்லிட்டு போனாங்களோ அதே தான்மா இப்பவும் சொல்றாங்க. உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்காம கோகிலா வாழ்க்கைக்கு ஒரு விடிவு கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. சரவண மாமா கிட்ட பேசினியலாப்பா? பாவம்மா மாப்பிள்ள, அவர் மட்டும் என்ன பண்ணுவாரு? கோகிலா நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னைக்கா இருந்தாலும் கோகிலா தான் என் வீட்டுக்காருன்னு சொல்றாருமா. அதை தாண்டி அவராலையும் அவங்க அப்பா அம்மாவை மீறி எந்த முடிவும் எடுக்க முடியாதுமா. என்னப்பா இது? சரவண மாமா மூலமா பேசினா அவர் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி கோகிலா அக்கா வாழ்க்கைக்கு ஒரு வழி கிடைக்கும்னு நினைச்சேன். இப்ப அவராலேயே எதுவும் பண்ண முடியலன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது. என்ன பண்றதுனே புரியலப்பா. ஆனந்தி, யார் அப்பாவா? ஆமாக்கா. போன கொடு. அப்பா. கோகிலா எப்படிமா இருக்க? நான் இங்க நல்லாதான்ப்பா இருக்கேன். நீங்க ஏன்பா அவர் வீட்டுக்கு போனீங்க?